வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான தகவல்கள், 5 விதமான முக்கியமான தகவல்களை வீடியோ பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் முறையாக நீங்கள் நம்முடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்த முக்கிய தகவல்கள் இந்த ஆதாரம் விளக்குகிறது. போலி ரேஷன் அட்டைகளை ஒழிப்பதற்கும் பொருட்கள் விநியோகத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தகுதியுள்ள பயனாளர்களுக்கு பொருட்கள் சரியாக சென்றடைவதை உறுதி செய்ய இகேஒய்சி புதுப்பித்தல் மற்றும் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தல் மற்றும் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மூலம் முறையான அளவு பொருட்கள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். இந்த மாற்றங்கள் மூலம் சுமார் 3 கோடி போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தடையின்றி சலுகைகள் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் மக்கள் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதி பயோமெட்ரிக் முறையில் அவசியம். இந்த தொகுப்பு விளக்குகிறது. ஸோ வாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். பல ஆண்டுகள் காத்திருப்புக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இது வெறும் விதிமுறை அல்ல, குடும்ப தலைவர்களின் உரிமையை பாதுகாக்கும் டிஜிட்டல் கேடயம். தகுதியான வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு முழுமையான பலன்கள் நேரடியாக சென்றடைவதை இந்த விதிமுறைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த புதிய நடைமுறை யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த வகையான 3 ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இது பொருந்தும். பல ஆண்டுகளாக தொடரும் பொருட்கள் திருட்டு. அரசு வழங்கும் 2 கிலோ சர்க்கரையில் திருட்டு. மெஷின் பால்ட் மூலம் திருடப்படும் 200 கிராம் சர்க்கரை உங்களுக்கு கிடைப்பது 1.8 கிலோ மட்டுமே. சரியான பொருட்கள் வழங்கப்படாமல் இருப்பதை இயந்திரங்கள் செய்யப்படும் முறைகேடுகளை நிரந்தரமாக தடுக்க புதிய ஸ்மார்ட் விதிகள் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் அதிரடியாக இதில் நீக்கப்பட்டிருக்கு. 2026 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகள் நீக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் தவறான வருமானங்கள் விவரங்களை காட்டி சலுகைகளை அபகரித்த 3 கோடி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு உடனடியாக அகற்றப்பட்டன. உண்மையான பயனாளிகள் இதன் மூலம் ஏழை மக்களுக்கு மானிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு சகாப்தம் மற்றும் பழைய முறையிலிருந்து புதிய முறைக்கு மாறியிருக்காங்க. ஸோ பயோமெட்ரிக் கண்விழி ஸ்கேன் அடையாள சரிபார்ப்பு, பொருட்கள் எடையில் கணினி துல்லியமான எடை, பாதுகாப்பு 100% சிசிடிவி கேமரா பயன்பாடு இந்தியா முழுவதுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்மார்ட் தராசு பயோமெட்ரிக் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள தராசு சரியான எடை இருந்தால் மட்டுமே பில் உருவாக்கும். உங்கள் கைரேகை எப்படி திருட்டை தடுக்குகிறது, அதுதாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுடைய டிஜிட்டல் கேடயம் அப்படின்னு சொல்லலாம். அடையாளம் காணுதல், குடும்ப உறுப்பினர் கைரேகை அல்லது கண்விழி பதிவு வைக்கிறார். ஆதார் சரிபார்ப்பு தரவுதளம் உங்களை உண்மையான பயனாளிகளாக உறுதி செய்கிறது. சரியான அளவு வெளியீடு, இயந்திரம் தானாகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அரிசி கோதுமை அளவை கணக்கெடுக்கிறது. உடனடியாக குறுஞ்செய்தி, நீங்கள் வாங்கிய பொருட்களின் அளவு மற்றும் விலை உடனடியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, உங்களுடைய மொபைலுக்கு வந்துவிடும். இதை பேஸ் பண்ணி தாங்க வெளிப்படைத்தன்மை உங்களுடைய உடல் நுனியில் கிடைத்து விடுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் தகுதியுள்ளவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மானியங்களை தொடர்ந்து பெற இகேஒய்சி அப்படின்றது செஞ்சே ஆகணும். பயோமெட்ரிக், ஆதார் இணைப்பு, மொபைல் எண் இணைப்பு 3மே செஞ்சு வச்சுக்கோங்க. மாநிலங்களை தாண்டிய உரிமை, ஒரே நாடு ஒரே ரேஷன் மூலமாக 28 மாநிலங்களில் 80 கோடி மக்கள் இதில் பயன்படுறாங்க. புதிய விதிகள் ஒரு சுமையல்ல, உங்கள் முழு மானியத்திற்கான உத்தரவாதம். 0% திருட்டு, போலி அட்டைகள் மற்றும் இடைத்தரகர்களின் முறையீடு முழுமையாக ஒழிக்கப்படுவது இதற்கு காரணங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.